ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தீர்வு கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கம்ப்ளைண்ட் யாரை பற்றி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரி பற்றி தான். அந்த அரசு அதிகாரியோட அலட்சிய போக்கு, இதனால் பொதுமக்கள் அப்புறம் தனியார் சொத்துக்கள் அதிகமாக இவரால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன் சிஎம் செல்லுக்கு ஆன்லைனில். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மலாக சிஎம் செல்லில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு முறையான பதில் நமக்கு அவங்க தந்தாகணும். ஸோ என்னோடய விஷயத்தில் நான் இதுக்கு முன்னாடியே 2-3 விஷயத்துக்காண்டி சிஎம் செல்லில் ஆன்லைனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல டாஸ்மார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பக்கத்தில் 2 ஸ்கூல்ஸ் 550 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் நான் சிஎம் செல்லுக்கு போட்டிருந்தேன். ஸோ அவங்களும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிஜெக்ட் பண்ண காரணத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணுற இடம் தான், அதிகமான அதில் வருமானம் இல்லை, அதனால் அந்த இடத்த வச்சுட்டு ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி என்ன மனசு தேத்துற போல் ஒரு பதில் கொடுத்தாங்க. அது மரியாதை. ஆனால் நான் இந்த அரசு அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த அதிகாரியோட கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராப்பரான காரணம் தரலை. முதல்ல ஒன்று. ஸோ இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவங்களோட இந்த ஆட்சி நமக்கு ஆக்ஷன்லாம் உடனே எடுக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு பதில் அவங்க கண்டிப்பாக தருவாங்க. எய்தர் அதை நிராகரித்தாலோ இல்லை அதற்கான தீர்வு நடந்தாலோ அதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் தரணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவங்க அரங்கேற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக அந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஆனால் அவங்க அதிகாரிகள் சைடு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை இது முதலமைச்சருக்கு பார்வைக்கு கொண்டு போகாமலே இந்த இடையில இருப்பாங்க பார்த்தீங்களா சில அதிகாரிகள், அதை அப்படியே அப்ரூவ்டாக கட் பண்ணுறாங்க. அதை பண்ணுறதை தெளிவாக பண்ணுங்களேன்னு தான் நான் சொல்கிறேன். ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சப்பக்கட்டு காரணம் மாதிரி நீங்கள் போட்டு ரிஜெக்ட் பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா காரணம் சொல்லாமல் ஒரு மனு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு? நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ண நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அது தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட மனுகளை நீங்கள் நிராகரிச்சிருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பதில் தரும்போது ஏன் நீங்கள் இதுக்கு பதில் தர முடியலை அப்படிங்கிறத அந்த இடத்துல கேட்குறேன். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வேறு ஒன்றும் இல்லை. நான் எங்கள் கொட்டாரம் ஜேஇ, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஜேஇ சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டில் உள்ளடக்கம், அதாவது சுருக்கம் என்ன அப்படின்னா, நான் 2 வருஷமாக எங்கள் இதில் லோ வால்டேஜ், அடிக்கடி கரண்ட் போகுது, ஒரு சின்ன காற்று அடித்தா கூட லைனே போயிடுது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு எப்போவும் கரண்ட் இருக்குது, ஒரு செட்டுக்கு எப்போவுமே கரண்ட் இல்லை, திருவிளக்கு ஒழுங்கு ஏரியாவில். ஸோ இப்படின்ட்டு நான் 2 வருஷமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஸோ அந்த ஜேஇ என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் இது எல்லாமே நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் சார், சூப்பராக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரில் ஒரு நாள், அதாவது டிசம்பர் 12, 2025 காலைல 10:45 எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. எதுக்கு சும்மா நீங்கள் ஆன்லைனில் கரண்ட் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. கூடவே ஒரு ஃபோர்மேனும் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்களை பழி வாங்குற நோக்கம் கிடையாது, எனக்கு கரண்ட் இல்லைனால தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பேசும்போது என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சார், இனிமேல் எதனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு பார்த்தாரேன்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, அவரே வீடு தேடி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே இவர் நமக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு இருந்தால் 2 வருஷமாக ஆச்சு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இன்னும் அதே கரண்ட் இல்லை, இன்னும் அதே லோ வால்டேஜ், இன்னும் அதே இஷ்யூஸ் தான் இங்கே போய்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயமும் நடந்துச்சு இந்த ஜேஇ பற்றி. எனக்கு கரண்ட்டு கொஞ்சம் லோ வால்டேஜாக இருக்குது, ஏன் இப்போ அடிக்கடி இப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்டால், சார் நீங்கள் 3 பேஸ் எடுங்க சார், உங்களுக்கு 6000 ரூபா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையே மண்டே கழுவுறாரு. இப்போ நான் இருக்கிறது பேசுகிற இடம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இ-சேவை மையம். அந்த இ-சேவை மையத்தில் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான், மிஞ்சி போனால் ஒரு பிரிண்டர், அதை எப்போயுமே நான் ஆன் வைக்கிறதே கிடையாது, தேவைப்பட்டால் மட்டும் நான் பிரிண்டரை ஆன் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு போதுமான சப்ளை தர முடியலை அப்படின்னா இதை யார் மேலே தப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது இப்படியே நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒருக்கா ஜெயிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, போராட்டம் பண்ணாதுங்க சார், ஏற்கனவே 5 வருஷத்தில் 3 ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கேன், ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாதுங்க, இதனால நான் பார்த்து பண்ணி தரேன் அப்படின்னாப்புல. இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இது காட்டோல டிரான்ஸ்ஃபார்மர், நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் சொன்னது காட்டோல டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்டது. என்னோட இ-சேவை மையத்துக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அது இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே இயங்குகிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் எந்நேரமாக கரண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் இதே ஜேஇ தானே, அங்கேயும் இதே லைன்மேன் தானே இருக்காங்க, அங்கேயும் இதே நிர்வாகம் தானே இருக்குது. அப்போ அங்கே அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு நியாயமா? இதை கேட்க வாங்கன்னா எல்லாரும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போடுறாங்க. நான் இ-சேவை மையம் வச்சுருக்கிறேன், கம்ப்யூட்டர் சென்டர்.
நான் இதனால் எனக்கு எவ்வளோ நேரம் அந்த லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இஷ்யூஸ்னால என்னோட கம்ப்யூட்டர் எத்தனை தடவை அடியாகிருக்கு, யூபிஎஸ் போச்சு, 2 தடவை பிரிண்டர் சோலி முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் யார் கவனிப்பா? எனக்கு யார் நஷ்டஈடு தருவா? ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இத்தனைக்கு இன்னொரு விஷயமா அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணலன்னா எனக்கு மாதம் ஒரு 15,000 கொடுங்க சார், நான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன். எதுக்குன்னா எனக்கு வாழ்வாதாரம், எனக்கு தொழிலே அவர் வந்து இந்த கேள்விக்குறி ஆக்கிறாரு. என் முதலுக்கே மோசம் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நடந்துகிட்ருக்கு. யார்கிட்ட சொன்னாலும் ஒரு தீர்வும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? ஸோ இதை நான் இப்போ ஏன் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல. எவ்வளோ தான் நம்ம முதல்ல போட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம சரி பண்ணி வச்சாலும் இவங்க வந்து ஒழுங்கான பராமரிப்பு 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த இஷ்யூ. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் கன்வே ஆகணும். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது வந்து கீழே இருக்க அதிகாரிகள் வந்து அதை தட்டி கழிக்கிறாங்க. ஸோ அதையும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இந்த காட்டுவள டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ.